Hi, hello, வணக்கம் and welcome to Mr. பாரதி. நம்ம என்னதான் இந்த மாடர்ன் வேர்ல்டில் 2021ல் அதுவும் டிஜிட்டல் இந்தியாவில் எவ்வளவோ டெவலப் ஆகி செவ்வாய் கிரகத்துக்கே ராக்கெட் விட்டு அங்கே போய் செட்டில் ஆகலாமான்னு யோசிக்கிற அளவுக்கு அட்வான்ஸாக போயிட்டு இருந்தா கூட நம்ம இன்னும் வாழ்ந்துட்டு இருக்க இந்த உலகத்தை பற்றி நம்ம ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலங்கிறதாங்க யதார்த்தமான விஷயம். உலகத்தை பற்றி ஒவ்வொரு நாளும் நமக்கு புதுசாக பெருசாவோ சின்னதாவோ ஏதோ ஒரு விஷயம் கிடைச்சிக்கிட்டே தான் இருந்திருக்கு. கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்கிற இந்த தமிழ்நாட்டிலேயே பார்த்தீங்கன்னா இந்த நடந்த ஒரு அகழ்வாராய்ச்சியில் டைனோசருக்கும் முன்னாடி வாழ்ந்த ஒரு உயிரினத்தோட இந்த முட்டையோட படிவத்தெல்லாம் கூட கண்டுபிடிச்சாங்க. ஸோ அந்த மாதிரி தொடர்ந்து மனிதர்களால் ஆயிரக்கணக்கான வருஷங்களாக ஆக்கிரமிக்கப்பட்ட தமிழ்நாடு மாதிரியான ஒரு நிலப்பகுதிக்கு அடியிலேருந்தே உலகத்தை பற்றின இத்தனை தகவல்கள் நமக்கு புதுசாக கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ மனுஷங்களால் லட்சக்கணக்கான வருஷமாக மனுஷங்களோட கால அடித்தடமே படாத ஒரு நிலப்பகுதியில் எவ்வளோ விஷயங்கள் கொட்டி கிடந்திருக்கும். ஆமாங்க, இன்னைக்கு அந்த அண்டார்டிகாங்கிற கான்டினென்ட்டை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அண்டார்டிகால மனுஷங்களை விடுங்க, எறும்பு உலகத்திலே எறும்பு வாழாத ஒரே கான்டினென்ட் அண்டார்டிகா தாங்க. எறும்பு அண்டார்டிகா, அதனால தான் பேர் வச்சிருப்பாங்களோ என்னமோ தெரியல. ஸோ இந்த மாதிரி லட்சக்கணக்கான வருஷங்களா ஒரு கான்டினென்ட்டுக்கு மனுஷங்களே போனதில்லைன்னு சொன்னோம்னா நிச்சயமா அதை பற்றி ஏகப்பட்ட கதைகள்லாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி அண்டார்டிகாவை பற்றி என்னென்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஹிட்லரோட ஆர்மியோட அந்த ஆஃபீஸோட பேஸ் வந்துட்டு அண்டார்டிகாக்கு அடியில் இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்புறம் இன்னும் சிலர் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏலியன் ஸ்பேஸ் ஷிப் வந்துட்டு அண்டார்டிகா அடியில் புதைஞ்சு போயிருக்குன்னு சொல்லுவாங்க. அப்புறம் இன்னும் சிலர் வந்துட்டு த கிரேட் பிலாசபர் பிளாட்டோ அவரோட புக்கில் வந்துட்டு இந்த அட்லாண்டிஸ்ன்னு சொல்கிற மாதிரி ஒரு கிங்டம் பற்றி எழுதியிருப்பாரு. இந்த தண்ணிலாம் கட்டுப்படுத்துகிற சக்தி கொண்ட ஒரு ராஜ்யம் மாதிரி எழுதியிருப்பாரு. ஸோ அது வந்துட்டு உண்மையிலேயே அவங்களோட கிங்டம் வந்துட்டு அண்டார்டிகால தான் இருந்திருக்கு. அவங்க ஏதாவது தப்பு செஞ்சதுனால கடவுள் வந்துட்டு அவங்க ராஜ்யத்தை வந்துட்டு கடலுக்குள்ளே மூழ்கடிச்சிட்டாரு, இந்த மாதிரி சம்திங் கதை வரும். ஸோ இது வந்துட்டு உண்மையிலேயே வந்துட்டு அவங்களோட கிங்டம் வந்துட்டு அண்டார்டிகா தான், அவங்களோட ராஜ்யம் அண்டார்டிகா கடியில் தான் மூழ்கி இருக்குன்னு சிலர் சொல்லுவாங்க. என்னதான் இருந்தாலும் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம கண்ணு முன்னாடி எடுத்து காட்டி இதான் ப்ரூஃப்னு சொல்கிற வரைக்கும் அதை நம்பக்கூடாதுன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இந்த டெக்னாலஜிலாம் பயங்கர அட்வான்ஸாக டெவலப் ஆன இந்த காலகட்டத்தில் சயின்டிஸ்ட்லாம் வந்துட்டு நேராக அண்டார்டிகாக்கே போய் ரொம்ப வருஷம் தங்கியிருந்து ரிசர்ச்லாம் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க ரிசர்ச் பண்ணி இந்தாப்பா ப்ரூஃப் அண்டார்டிகாவில் தான் இருக்குது பார்த்துக்கோன்னு சொல்லி காமிக்கிற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க அண்டார்டிகாவில் கண்டுபிடிச்ச சில விஷயங்கள் ரொம்பவே ஸ்ட்ரேஞ்சான வித்தியாசமான ஆச்சரியப்படுற மாதிரி இருக்கக்கூடிய 8 விஷயங்களை பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா எலாங்கேட்டட் ஸ்கல்ஸ். ஸோ சயின்டிஸ்ட்லாம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் அண்டார்டிகாவில் போய் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கப்ப அவங்க அந்த அகழ்வாராய்ச்சிக்காக ஒரு இடத்த தோண்டி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கப்ப ஒரு ஸ்ட்ரேஞ்சான விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மக்கள்லாம் வந்துட்டு 19th சென்ச்சுரியில் தான் ஃபர்ஸ்ட் டைம் அண்டார்டிகாவுக்கு போகிறாங்கன்னு அவங்க அது வரைக்கும் நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்க அந்த இடத்துல இருந்து தோண்டி ஒரு மண்டை ஓட்டை கண்டுபிடிக்கிறாங்க. அதுவும் மனுஷனோட மண்டை ஓடு தாங்க. அதுவும் 2000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு பெண்ணோட மண்டை ஓட்டை கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ என்னடா இது, நம்ம தான் ஃபர்ஸ்ட் டைம் அண்டார்டிகாவுக்கு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்குறோன்னு பார்த்தா நமக்கு 2000 வருஷத்துக்கு முன்னாடி யாரோலாம் வந்து பார்த்துருக்காங்களேன்னு அவங்களுக்கு அப்போ தான் தோணுது. அந்த மண்டை ஓடு பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக இருக்கிற மாதிரிலாம் இல்லைங்க. கொஞ்சம் அந்த மண்டை ஓடு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கல் வந்துட்டு எலாங்கேட் ஆகிருக்கு, கொஞ்சம் நீளமாக இருக்குது. ஆனால் இருந்தாலும் நம்ம இந்த ஏலியன்லாம் பார்த்துருப்போம்ல, ஏலியன் சொன்னால் நம்ம கண்ணுக்கு ஒரு உருவம் ஞாபகம் வரும்ல, இந்த தலை வந்துட்டு பெருசாக கண்ணெல்லாம் பெருசாக இருக்க மாதிரி கிட்டத்தட்ட அதே மாதிரி வடிவத்தில் தான் அந்த மண்டை ஓடும் கிடச்சிருக்கு. ஸோ அதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்துட்டு இங்கே ஏலியன் இருக்குன்னுலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் இருந்தாலும் சயின்டிஸ்ட்க்கு வந்து அது நல்லாவே தெரியும் அது வந்து நிச்சயமாக ஏலியன் இல்லைன்ட்டு. ஏன்னா அதே மாதிரி ஏகப்பட்ட மண்டை ஓடுகளை வந்துட்டு அவங்க ஈஜிப்டில் இருந்துட்டும் சவுத் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பெருங்கிற நாட்டில் வந்து அவங்க கண்டுபிடிச்சி எடுத்திருக்காங்க. ஸோ நிச்சயமாக அண்டார்டிகாவில் இருக்கக்கூடிய வந்துட்டு ஈஜிப்ட்லேருந்து சவுத் அமெரிக்காவில் இருந்துட்டும் வந்த யாரோ ஒரு மனுஷங்களோட மண்டை ஓடு தான் தெரிஞ்சிருக்கு. அது வந்துட்டு ஒரு பொண்ணோட மண்டை ஓடுன்னு தெரிஞ்சிருக்கு. ஸோ ஈஜிப்டுக்கும் சவுத் அமெரிக்காவுக்கும் அண்டார்டிகாவுக்கும் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே தொடர்பு இருந்திருக்கு. இப்போ நான் சொன்ன விஷயத்த கொஞ்சம் நல்லாவே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா நான் கடைசியாக 8ஆவதாக சொல்ல போகிற விஷயத்துக்கு இப்போ நான் ஃபர்ஸ்ட்டு சொன்ன விஷயத்துக்கும் ஒரு கனெக்ட் இருக்கு. ஓகேவா? இப்போ அடுத்து 2வது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அண்டார்டிகாவில் வந்துட்டு இந்த எரிக்கற்கள் வந்துட்டு ரொம்பவே அதிகமாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அண்டார்டிகாவில் வந்துட்டு ஃபுல்லாகவே அந்த பனியால் சூழப்பட்டிருக்கிறதுனால ஃபுல்லாகவே வெள்ளையாக தானே இருக்கும். அங்கே பெருசாக மரம் செடி கொடிலாம் இல்லாததுனால எவ்வளோ சின்ன எரிக்கல்லாக இருந்தால் கூட அங்கே வந்து ஈஸியாக கண்டுபிடிக்க முடியுது. இன்னொரு விஷயம், அங்கே அந்த எரிக்கல்லாம் அதிகமாக கிடைக்கிறதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஃபுல்லாகவே பனி போர்வையில் இருக்கிறதுனால பயங்கர குளிராகவே இருக்கிறதுனால அந்த எரிக்கற்கள் வந்து அவ்வளோ சீக்கிரமாக டீகம்போஸ் ஆகாமல் பாதுகாப்பாகவே இருந்திருக்கு. கிட்டத்தட்ட கடந்த 50 வருஷத்துல 10,000 எரிக்கற்கள் அந்த அண்டார்டிகால இருந்து மட்டுமே விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுல குறிப்பா ஒரு எரிக்கல், இந்த 2002ல் நம்ம பூமிக்கு அண்டார்டிகாவுக்கு வந்த ஒரு எரிக்கல் மார்ஸ்ல இருந்து ஸ்ட்ரைட்டா வந்திருக்குங்க. ஸோ அப்படி மார்ஸ்ல இருந்து வந்த அந்த எரிக்கல்ல வந்துட்டு மைக்ரோ ஆர்கானிசம்ஸோட மூவ்மெண்ட்டை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ செவ்வாய் கிரகத்துல இருந்து வந்த அந்த எரிக்கல்ல வந்துட்டு உயிரணுக்களோட மூவ்மெண்ட் இருக்கு. ஸோ மேபி செவ்வாய் கிரகத்துல உயிரணுக்கள் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா உருவாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்து 3வது விஷயம் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, அண்டார்டிகால வந்துட்டு இந்த சயின்டிஸ்ட்லாம் தீவிரமா ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கப்ப ஒரு ஸ்ட்ரேஞ்சான ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அண்டார்டிகால டைனோசரோட ஃபாசில கண்டுபிடிக்கிறாங்க.
எத்தனையோ கோடி வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த டைனோசரோட படிவத்தை அண்டார்டிகாலேருந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அவங்க கண்டுபிடிக்கிறப்ப டைனோசரோட ஃபாசில் மட்டும் இல்லாமல் டைனோசர் வாழ்ந்த காலகட்டத்திலேயே அதே அளவுக்கு ஜெய்ஜாண்டிக்கான அனிமல் கடல்லையும் வாழ்ந்திருக்கு. பிளேசாசோரஸ் அப்புறம் மோசாசோரஸ்ன்னு சொல்லக்கூடிய அனிமல்ஸோட ஃபாசில் அதையுமே வந்துட்டு அண்டார்டிகாலேருந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இப்போ எப்படி அண்டார்டிகாவே வந்துட்டு ஒரு உறைஞ்சு போன கான்டினென்ட், ஃப்ரீஸ்டு கான்டினென்ட், அதுலேருந்து எப்படி இத்தனை விலங்குகள்லாம் எப்படி வாழ்ந்திருக்கும், அதெல்லாம் என்ன சாப்பிட்ருக்கும்னு நம்ம கேட்டோம்னா அதுக்கு சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபாசில்லாம் வந்துட்டு 7 கோடி வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த உயிரினங்களோட படிவம் தான் இதெல்லாம். ஸோ 7 கோடி வருஷங்களுக்கு முன்னாடி அண்டார்டிகாவில் வந்துட்டு இந்த அளவுக்கு ஒரே அளவுக்கு டெம்பரேச்சர்லாம் இல்லை, டெம்பரேச்சர்லாம் வந்துட்டு ரொம்பவே அதிகமாக தான் இருந்திருக்கு. அதுவும் இல்லாமல் டெக்டானிக் பிளேஸ்லாம் மூவ் ஆகுறதுக்கு முன்னாடி அண்டார்டிக் கான்டினென்ட் வந்துட்டு சவுத் வெஸ்ட் பசிபிக் ஓஷனில் தான் இருந்திருக்கு. அதாச்சும் இப்போ இருக்கிற வந்துட்டு ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து கூட தான் வந்துட்டு அண்டார்டிகாவும் இருந்திருக்கு. ஸோ அதனால தான் டைனோசருக்கு வாழ்றதுக்கு வந்துட்டு பெரிய விஷயம்லாம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ வாழ்ந்த டைனோசரோட படிவங்கள்லாம் வந்துட்டு அண்டார்டிகா உறைஞ்சு போனதுனால இன்னைக்கு நம்ம தோண்டி எடுக்கிறப்ப படிவங்கள் ரொம்பவே பாதுகாப்பாக கிடைச்சிருக்கு. இப்போ அடுத்து 4வது விஷயம் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்குலாம் டக்குன்னு அண்டார்டிகாவில் என்ன இருக்குன்னு சொன்னோன்னா என்ன ஞாபகம் வரும்? ஒரு ஃபுல்லாக ஐஸ் கவர் டெசர்ட்டு, அப்புறமேட்டு ஃப்ரீசிங் பாயிண்ட்ல இருக்கக்கூடிய லேக்ஸு, அப்புறமேட்டு பனிமலைகள், இதெல்லாம் தான் நமக்கு டக்குன்னு ஞாபகம் வரும். ஆனால் அண்டார்டிகாவில் இது மட்டும் இல்லைங்க. அண்டார்டிகாவில் மட்டுமே கிட்டத்தட்ட 138 எரிமலைகள் இருக்கு. எஸ், அண்டார்டிகாவில் வால்கனோஸ் எக்கச்சக்கமாக இருக்கு. ஆனால் அதில் இப்போ ஆக்டிவாக இருக்கிறது வந்துட்டு மவுண்ட் ஏர்பஸ் அப்புறம் டிசெப்ஷன் ஐலாண்டுன்னு சொல்லக்கூடிய 2 வால்கனோ மட்டும் தான் இப்போ ஆக்டிவாக இருக்கு. அதே அந்த மவுண்ட் ஏர்பஸ்ன்னு சொல்லக்கூடிய வால்கனோ வந்துட்டு இப்போ 2018 தான் வந்துட்டு லாஸ்ட்டாக எக்ஸ்ப்ளோர்ட் ஆகிருக்கு. ஸோ கல்லுக்குள் ஈரம் மாதிரி இன்னைக்கு வரைக்கும் அந்த ஐஸ் கவர் டெசர்ட்க்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு எரிமலையில் நெருப்பு லாவா கொதிச்சுக்கிட்டு இருக்குங்க. அதனால அண்டார்டிகாவில் பனிமலை மட்டும் இல்லைங்க, எரிமலையும் எக்கச்சக்கமாக இருக்கு. அடுத்த 5வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அண்டார்டிகாவுக்கு 1911 டெய்லர்னு சொல்லக்கூடிய ஒரு ரிசர்ச்சர் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக அண்டார்டிகாவுக்கு போகிறாரு. ஸோ அவர் அப்படி இங்கே போய் ரிசர்ச் பண்ணுறப்ப அண்டார்டிகா ஃபுல்லாக அந்த ஒயிட் கலரில் ஐஸ் கவர் பண்ணப்பட்ட அந்த கான்டினென்ட்டுக்கு நடுவில் ரொம்பவே ஸ்ட்ரேஞ்சான கிரேசியான ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாரு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கான்டினென்ட்டுக்கு நடுவில் பிளட் ஃபால்ஸ் ஓடிட்டு இருக்குங்க. நம்ம சினிமா படத்துலலாம் இங்கே கொஞ்ச நேரத்தில் ஒரு ரத்த ஆறே ஓட போகுதுன்னு சொல்லுவாங்கல்ல, ஆனால் உண்மையிலேயே அண்டார்டிகாவில் ரத்த அருவியே ஓடிட்டு இருக்கு. ஓடல, உறைஞ்சிருக்குன்னு வேணா சொல்லலாம். ஸோ அவர் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தப்ப அங்கே என்னடா சிகப்பு கலரில் ஏதோ அருவி மாதிரி ஓடுது, அது என்ன சிகப்பாக இருக்குன்னு நினைச்சாருன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து சிகப்பு கலரில் ஏதாச்சும் பாசானா பிடிச்சிருக்கும், அதனால தான் வந்துட்டு சிகப்பாக இருக்குன்னு நினச்சிருக்காரு. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு சயின்டிஸ்ட்லாம் அதை பார்த்து ரிசர்ச் பண்ணி என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கிளாஸிற்கு கொஞ்சம் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு லேக்ல வந்துட்டு உப்புத்தன்மை, அதாச்சும் சாலினிட்டி வந்துட்டு பயங்கர அதிகமாக இருக்கு. கடல்ல இருக்க தண்ணியோட அந்த குளத்துல வந்துட்டு உப்புத்தன்மை வந்துட்டு ரொம்பவே அதிகமாக இருந்திருக்கு. ஸோ அங்கே வந்துட்டு அந்த தண்ணி வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக லீக் ஆகி அந்த ஃபால்ஸ் வரைக்கும் வந்திருக்கு. அதுவும் இல்லாமல் அந்த நிலத்துக்கு அடியில் வந்துட்டு அயன் ஆக்சைடு வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக லீக் ஆகிருக்கு. ஸோ அது ரெண்டுமே சேர்ந்து ரியாக்ட் ஆகிறப்ப அந்த டார்க் ரெட் கலரில் அந்த கிளாசியரில் வந்துட்டு பிளட் ஃபால்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அண்டார்டிகாவுக்கு நடுவில் ஒரு ரத்த அருவி ஃபார்ம் ஆயிருக்கு. அடுத்ததான் 6வது விஷயம் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அண்டார்டிகா கான்டினென்ட்டை பற்றி நம்ம இது வரைக்கும் என்னென்ன கேள்விப்பட்டிருப்போம். உலகத்திலேயே மோஸ்ட் கோல்டஸ்ட் கான்டினென்ட்டு, எங்கே பார்த்தாலும் ஒரே பனிப்பொழிவு ஐஸ் கட்டியாக இருக்கும்லாம் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் அதே கான்டினென்ட்டில் தாங்க உலகத்திலேயே மோஸ்ட் ட்ரையஸ்ட் பிளேஸும் லொக்கேட் ஆகிருக்கு. அட்டகாமா டெசர்ட்க்கு அடுத்து மோஸ்ட் ட்ரையஸ்ட் பிளேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா எம்சி மோடோன்னு சொல்லக்கூடிய வேலி தாங்க. அது வந்துட்டு அண்டார்டிகா கான்டினென்ட்டில் தான் இருக்குது. எங்கே பார்த்தாலும் ஒரே ஐஸ் கட்டி பனிப்பொழிவாக இருக்குது. அந்த பிளேஸ் மட்டும் எதாவது ட்ரையாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அந்த குறிப்பிட்ட இடத்துல வந்துட்டு ரொம்ப ஸ்பீடாக வந்துட்டு காற்று எப்போவுமே வீசிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் அந்த இடத்துல வந்துட்டு பனிப்பொழிவாகிறதுக்கு எந்த வாய்ப்புமே இல்லை. அந்த இடத்துல மழை பெஞ்சு கிட்டத்தட்ட 20 லட்சம் வருஷம் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ உலகத்திலேயே கோல்டஸ்ட் டெசர்ட் லொக்கேட் ஆனால் அதே அண்டார்டிகா கான்டினென்ட்டில் தான் மோஸ்ட் ட்ரையஸ்ட் பிளேஸும் லொக்கேட் ஆகிருக்கு. பர்ஃபெக்ட்லி பேலன்ஸ்டு. ஸோ இப்போ அடுத்து 7வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அண்டார்டிகா கான்டினென்ட் வந்துட்டு எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாடி காண்ட்வானான்னு சொல்லக்கூடிய ஒரு சூப்பர் கான்டினென்ட்ல இருந்து டெக்டானிக் பிளேட் மூவ் ஆனதுனால அங்கேருந்து பிரிஞ்சு அண்டார்டிகா இப்போ இருக்கக்கூடிய இடத்துல வந்து செட்டில் ஆகி கொஞ்சம் வருஷம் கழிச்சு அங்கே வந்துட்டு ஏகப்பட்ட ஏரிகள்லாம் ஃபார்ம் ஆகிருக்குங்க. அண்டார்டிகாக்கு அடியில் ஏகப்பட்ட லேக்ஸ் ஃபார்ம் ஆகியிருக்கு. ஸோ அப்படி ஃபார்ம் ஆன லேக்ஸை பற்றி தீவிரமாக ரிசர்ச் பண்ணுறதுக்காக இப்போ 2014 நிறைய ரிசர்ச்சர்ஸ் வந்துட்டு அண்டார்டிகாவுக்கு போய் ரிசர்ச் பண்ணுறப்ப 3 கிலோமீட்டர் திக்கான ஒரு ஐஸ் லேயரை ட்ரில் பண்ணுறாங்க. ஸோ எத்தனையோ கோடி வருஷங்களாக இயற்கையோட பனிப்போர்வையால் மூடப்பட்டிருந்த ஒரு இடத்த மனுஷன் தன்னோட கருவியை யூஸ் பண்ணி திறந்து பார்க்குறப்ப அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஆனால் சயின்டிஸ்ட் அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு யோசிச்சு பார்த்தாங்கன்னா, அந்த லேக்குள்ளே ஏதாவது சின்ன சின்ன மைக்ரோ ஆர்கானிசமோட மூவ்மெண்ட் இருக்குன்னு நினச்சி பார்த்துருக்காங்க. ஆனால் உண்மையிலேயே அங்கே கிடைச்சது வேறு. அந்த லேக்குள்ளே ஸ்டார் ஃபிஷ்ஷு, பவளப்பாறை அப்படின்னு எத்தனையோ கடல் தாவரங்கள், எத்தனையோ புது வகையான ஸ்பீசியஸ்னு ஏகப்பட்ட விஷயங்களை அந்த லேக்குள்ளே கிடச்சிருக்கு. ஸோ எத்தனையோ கோடி வருஷங்களாக சூரிய ஒளி துளி கூட படாத அந்த இடத்துல எப்படி இத்தனை உயிர்கள் உருவாச்சுன்னு இன்னுமே மர்மமாக தாங்க இருக்குது. அதுக்கு சயின்டிஸ்ட்லாம் என்ன ரீசன் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய மீத்தேனோ அப்புறம் இன்னொரு கேஸை மட்டும்தான் அது சுவாசிச்சு அதுலேருந்து தான் எனர்ஜி எடுத்துக்கிட்டு இத்தனை உயிர்கள் உருவாகி இருக்குன்னு சொல்கிறாங்க.
ஸோ சூரிய ஒளி துளி கூட படாத அந்த இடத்துல கோடிக்கணக்கான வருஷமாக வாழ்ந்துட்டு இருக்க அந்த ஸ்பீசியஸ் அண்டார்டிகாவுக்கு அடியில் இருக்குது. அண்டார்டிகாவுக்கு மேலே அவ்வளோவா உயிர்கள் நம்மளால் பார்க்க முடியலனாலும் அண்டார்டிகாவுக்கு அடியில் நிச்சயமாக ஏகப்பட்ட உயிர்கள் இன்னுமே வாழ்ந்துட்டு வந்துட்டு தான் இருக்குது. அடுத்ததாக கடைசியாக 8வது விஷயம் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இன்டர்நெட்டில் அண்டார்டிகாலேருந்து எடுக்கப்பட்ட ஒரு பிக்சர் பயங்கர வைரலாக போயிருக்குங்க. என்ன பிக்சர்னு பார்த்தீங்கன்னா, அண்டார்டிகாவுக்கு நடுவில் பிரமிட் ஷேப்பில் ஒரு மவுண்டெயின் இருந்திருக்கு. அண்டார்டிகாவில் பிரமிடான்னு சொல்லிட்டு பயங்கர வைரலாக போயிருக்கு அந்த பிக்சர். அதை பார்த்துட்டு ஏகப்பட்ட ரூமர்ஸும் ஸ்ப்ரெட் ஆச்சு. எந்த மாதிரின்னு பார்த்தீங்கன்னா, ஆதி காலத்தில் வாழ்ந்த மக்கள் தான் வந்துட்டு அண்டார்டிகாவில் போய் அந்த பிரமிட் ஷேப்பில் மவுண்டெயினை கட்டியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இன்னும் சிலர் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, ஏலியன்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணி தான் அந்த மவுண்டெயினை வந்துட்டு அண்டார்டிகாவில் கட்டிட்டு போயிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் சயின்டிஸ்ட்லாம் இதுக்கு ஒரே பதில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிரமிடை கட்டினது நிச்சயமாக மனுஷங்க கிடையாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ ஏலியனான்னு கேட்டால் ஏலியனும் நிச்சயமாக கட்டலன்னு சொல்கிறாங்க. வேறு யார் தான் கட்டினான்னு கேட்டிங்கன்னா, இயற்கையோட படைப்பில் மட்டும்தான் அந்த பிரமிட் ஷேப்பில் மவுண்டெயின் அண்டார்டிகாவில் உருவாகி இருக்குன்னு சொல்கிறாங்க. எத்தனையோ லட்சம் வருஷங்களுக்கு முன்னாடி அந்த மவுண்டெயின் ஃபார்ம் ஆகிருக்கு. அது வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக காலப்போக்கில் எரோஷனால் பாதிக்கப்பட்டு அந்த 4 பக்கமும் ஸ்டீப்பாக ஃபார்ம் ஆகி ஒரு பிரமிட் ஷேப்பில் ஃபார்ம் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த அண்டார்டிகாவில் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த பிரமிட் ஷேப்பில் இருக்கிற மவுண்டெயினுக்கும் நம்ம ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ண அந்த எலாங்கேட்டட் ஸ்கல்லுக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குது. அது என்னென்னு கண்டுபிடிக்க முடியுதா? அந்த எலாங்கேட்டட் ஸ்கல்ஸ் வந்துட்டு பெருவிலையும் ஈஜிப்ட்ல இருந்துட்டும் ஏகப்பட்ட ஸ்கல் கண்டுபிடிச்சாங்க. ஸோ அது வந்துட்டு ஈஜிப்ட்ல வாழ்ந்த மக்களோட படி வந்தான்னு நமக்கு தெளிவாக தெரியுது. ஸோ ஈஜிப்ட்ல வாழ்ந்த மக்கள் வந்துட்டு 2000 வருஷங்களுக்கு முன்னாடியே அண்டார்டிகா கப்பலில் வந்து பார்த்துருக்காங்க. அவங்க அப்படி அண்டார்டிகாக்கு வந்தப்போ இந்த பிரமிட் ஷேப்பில் இருக்கக்கூடிய மவுண்டெயினை பார்த்து ரொம்பவே இன்ஸ்பயர் ஆகி இதே மாதிரி ஈஜிப்ட்லேயும் போய் அவங்களே வந்து கட்டியிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு ஒரு எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் இது ஒரு கான்ஸ்பிரசி தியரியாக தான் போயிட்டு இருக்கு. ஆனால் இருந்தாலும் கேட்குறப்ப ஆச்சரியமாக நம்புற மாதிரியும் இருக்குது. ஆனால் இருந்தாலும் இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இதை நம்புறீங்களா, இல்லை இது போய் தான் சொல்கிறீங்களா, இல்லை அந்த மக்கள் வந்துட்டு உண்மையிலேயே அந்த அண்டார்டிகாவில் இருக்கக்கூடிய பிரமிடை பார்த்து தான் இன்ஸ்பயர் ஆகி ஈஜிப்டில் கட்டியிருக்காங்கன்னு நினைக்கிறீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கூடிய சீக்கிரம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.